மத்தேயு 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். முதல்ல களைகளை பிடுங்குங்க. அறுப்பு காலம் வரும்போது, முடிவு வரும்போது முதல்ல களைகளை பிடுங்கி அதை கட்டுகளாக கட்டி வைக்கிறாங்க. எதுக்காக? எரிக்கிறதுக்காக. உடனே எரிக்க மாட்டாங்க, கடைசியில் தான் எரிப்பாங்க. ஏன்னா இப்போ உடனே எரிச்சா அப்போ மற்ற நல்ல பயிர்களை அறுவடை செய்யணும், அது பாதிக்கப்படும். அதை போரடிக்கணும், அதை களஞ்சியத்தில் சேர்க்கணும். முதல்ல களையை பிடுங்கி அதை கட்டுகளாக கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம்தான் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்குறாங்க. இதுதான் ஆண்டவருடைய ஒரு முறை. இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இருவரும் அக்கினி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். யாரு? மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி. மிருகம்னா அந்தி கிறிஸ்து. அர்மேகதான் யுத்தம், கடைசி யுத்தம். கிறிஸ்து இறங்கி ராஜாதி ராஜாவா அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுவாரே. உலகத்தினுடைய பெரும்பாலான இராணுவங்கள் அந்தி கிறிஸ்துவோடு கூட கைகோர்த்து இயேசு கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுமே எதிர்காலத்தில். அந்த யுத்தம் முதல்ல அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிச்சு ஆண்டவர் அக்கினி கடலில் போட்டுருவார். 21ஆம் வசனம். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த இராணுவங்கள் அந்தி கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கொண்டு கிறிஸ்துவை எதிர்த்தார்களே, அந்த இராணுவ வீரர்களை எல்லாம் ஆண்டவர் கொன்று போடுவார். அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். 2. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. இப்போ பிசாசை பிடிச்சு 1000 வருஷம் கட்டி பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். முதல்ல களையை தான் பிடுங்கி அதை கட்ட வேண்டும். அதனால பிசாசை கட்டி பாதாளத்தில் தள்ளி முத்திரை போடுறார். 1000 வருஷம் கட்டப்படணும் பிசாசு. அதுக்கப்புறம் தான் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிறது. நாம் 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அதை வாசிக்கிறோம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதுக்கப்புறம் தான் 1000 வருஷம் அரசாட்சி. பிசாசை கட்டிட்டு அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கும் தூக்கி எரிஞ்சிட்டு அவனுடைய பிசாசினுடைய சேனையில் இருந்தவர்களெல்லாம் அழித்து விட்டு தான் 1000 வருஷம் அரசாட்சி. அதனால ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால களை போல இருக்கிற, துன்மார்க்கராக இருக்கிற, மனம் திரும்ப மறுக்கிற ஆண்டவர் எவ்வளவோ அவகாசம் கொடுத்தும் மனம் திரும்பாத, எவ்வளவோ ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கிருபை கொடுத்து எவ்வளவோ தேவ பிள்ளைகளை அனுப்பியும் மனம் திரும்பாமல் இன்னும் துன்மார்க்கமாக வாழ்ந்துக்கிட்டு நமக்கும் பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறவங்களை முதல்ல கட்டிட்டு தான், அவர்களை அழித்து விட்டு தான், அல்லது அவர்களுக்கு செய்ய தண்டித்து விட்டு தான் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லை, என்ன கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், அதை அவங்களாம் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சிலர் ஜெபம் பண்ணுறாங்க. அது சரியான ஒரு முறை இல்லை, சரியான ஒரு காரியம் இல்லை. அது அற்பமாக எண்ணினவர்கள் துன்மார்க்கர் கிடையாது. அற்பமாக எண்ணினவர்கள், அலட்சியம் பண்ணினவர்கள். அது அவங்கள ஒருவேளை நம்மை அவமானப்படுத்தினவர்களாக இருக்கலாம். அவர்களை துன்மார்க்கர் என்று சொல்ல முடியாது.
துன்மார்க்கர் என்றால் தீய வழியில் போகிறவங்க, அவங்கள ஆண்டவர் தண்டித்து விட்டு தான் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டவருடைய ஃபார்முலா, ஆண்டவருடைய மெத்தடு தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அலட்சியம் பண்ணவன், அற்பமாக எண்ணவன், அவமானப்படுத்தினவன், அவனெல்லாம் ஆண்டவர் அவனை உயிரோட வச்சு நல்லா அவனை பார்க்க வச்சு நம்மளை உயர்த்துவார், நமக்கு நன்மையை ஆசீர்வாதத்தை தருவார். இதுதான் ஆண்டவருடைய ஃபார்முலா, இதுதான் ஆண்டவருடைய மெத்தடு. ஆகவே துன்மார்க்கன் செழித்து ஓங்குவதை கண்டு பயப்பட வேண்டாம். அது அரசியலாக இருக்கட்டும், அது பொருளாதாரத்திலாக இருக்கட்டும், அது எந்த ஒரு துறையில் என்றாலும் துன்மார்க்கர்கள் ஓங்குவதை வளர்வதை கண்டு கலங்க வேண்டாம், குழம்ப வேண்டாம். கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். அவர்களை தண்டித்து விட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.